என்ன தெரியும் உனக்கு? மண்ணாங்க. டேய் சக்தி, யாரா போன்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. டேய் லக்ஷ்மி லஞ்சம் அது இதுன்னு கோமா பேசிட்டு இருந்தா யார் போன்ல? சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுண்ணே. விடுங்க விடுங்கண்ணே. டேய் சொல்லிட்டு போடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. ஏய் நந்தினி, நீ என்ன வீட்டை விட்டு துரத்துறேன்னு மிரட்டுறியா? உனக்கு வெக்கிறேன்டி வேட்டு. நீங்களே பாருங்க, அக்கவுண்ட்ல 15 லட்சம் ரூபாய் பணம் இருந்திருக்கு. அதுல 5 லட்சம் ரூபாய் பணத்தை ஒவ்வொரு லட்சமா டிரா பண்ணிருக்காங்க. நான் போய் சொன்னாலும், செங்கல் சோலையில பிசினஸ் பேச வந்தவங்க போய் சொன்னாலும், பேங்க் அக்கவுண்ட் போய் சொல்லுமா? நீங்களே பாருங்க. கொழுந்தனார் சொல்றது எல்லாமே உண்மைதான். லக்ஷ்மி பேர்ல 15 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்கு. அவ அக்கவுண்ட்ல இருந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு லட்சம்னு 5 தடவை 5 லட்சம் டிராப் பண்ணிருக்கா. 5 லட்சத்துக்கு நம்ம வீட்ல எந்த செலவும் வரலையடா. இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வெள்ளை அடிக்கிறதுக்காக பேங்க்ல பணம் எடுக்க போனா அதுக்கு 5 லட்சம் ரூபாய்லாம் செலவாகாதே. வெள்ள அடிக்கெல்லாம் ஒண்ணு பணம் எடுக்க போலங்க. இத்தனை நாளும் நம்மள ஏமாத்தி பணத்தை கொள்ள அடிச்சிட்டு வந்திருக்கா. அது உங்க தம்பி புத்திசாலித்தனமா கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்களும் இருக்கீங்களே, தண்டம் தண்டம். அடிக்காத, விடுங்க. என்னதான் இருந்தாலும் படிச்சவர் தான். எப்படி ஆதாரத்தோட லக்ஷ்மி பண்ண கோல்மால கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா? நீங்களும் இருக்கீங்களே. அண்ணி 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 அடிக்காதீங்க. நீ சின்ன நீ பண்ண தப்புக்கு அண்ணன் என்ன பண்ணுவாரு? அதானே. என்ன பண்ணுவாரா? லக்ஷ்மி இந்த ஆட்டம் போடுறதுக்கு காரணமே இவரும் இவரோட அப்பாவும் தான். அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டோட தலையெழுத்தே மாறின மாதிரி தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அதான் இப்ப அவ எல்லார் தலையிலயும் மிளகா அரைச்சிட்டா. இத சும்மா விடக்கூடாது. இவர் பிசினஸ் விஷயமா கேரளாக்கு போகும்போதெல்லாம் அங்க ஃபேமஸா இருக்கிற லாங் செயினை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அது இவர் லக்ஷ்மி கிட்ட கேட்டா, எதுக்கு வீண் செலவு, நம்ம கிட்ட இல்லாத செயினான்னு வாங்கிட்டே வர மாட்டாரு. சரி, கட்டிக்கிறதுக்கு ஒரு புடவையாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். இவர் ஊர்ல இருந்து வந்த உடனே வெள்ளை புடவை ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்காரான்னு திறந்து பார்த்தா இவர் கொண்டு போன பழைய துணி மட்டும்தான் இருக்கும். புருஷன் இறந்த பிறகுதான் வெள்ளை புடவெல்லாம் கட்டுவாங்க. நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற? ஐயோ ஐயோ ஐயோ, நான் வெள்ளை புடவைன்னு சொன்னது கேரளால வெள்ளை கலர்ல கோல்டு பார்டர் போட்டிருக்குமே, அத சொன்னேன். அப்பா பாத்தீங்களா சக்திவேல், பாத்தீங்களா? பொண்டாட்டியுடைய ஆசையை புரிஞ்சுக்காதவரு லக்ஷ்மி கிட்ட கணக்கு காட்டணும்னு கப்பங்கஞ்சியை குடிச்சிட்டு மிச்சம் பண்றாரு. இப்ப மொத்தமா அந்த லக்ஷ்மி எல்லாத்தையுமே சுருட்டிட்டு போயிட்டாளா? மாமா வேற ஊர்ல இல்ல. அவர் வந்த உடனே இதெல்லாம் சொல்லணும். அப்பா மட்டும் இல்ல, நீ வெற்றி அண்ணனும் வரட்டும். அவங்க கண்ணு முன்னாடியே சின்ன நீ பண்ண போர்ஜரியும் ஃப்ராடையும் அவங்களுக்கு போட்டு காட்டி அவங்க சுயரூபத்தை நிரூபிக்கிற. போன கொடுங்க. இனிமேலாவது லக்ஷ்மி லக்ஷ்மின்னு உருகாம ஏன் மேல பாசத்தை காட்டி சாவி குத்த எனக்கு வாங்கி கொடுக்கிற வழிய பாருங்க. லட்சுமி ஏன் வீட்டுக்கு தெரியாம தனியா அக்கவுண்ட் ஆரம்பிச்சு அதுல பணத்தை போடணும்? இந்த காலத்துல யாரத்தான் நம்புறதுன்னே தெரியல. திரு, மா திரு எங்க? திரு எங்க இருக்க? திரு
திரு எங்க அவன் ஆளைய காணோம்? என்னம்மா பதில் கொடுக்க மாட்டேங்கிறான்? என்னம்மா எங்க அவன்? திரு என்ன திரு திருன்ற? திருவை கேட்டா திரு திருன்னு முழிக்கிற. டேய் திரு எங்க இருக்க? திரு உனக்கு தெரியுமா? உனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. மா இங்க பாத்தியா? பசுவும் கண்ணும் இருக்கிற பொம்மை இது. திருவு நானும் ஒரு நாள் வெளியில போயிருந்தோமா, அப்ப இந்த பொம்மையை பார்த்து எனக்கு வேணும்னு கேட்டான். அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி நான் அடுத்து எத்தனையோ தடவை அங்க போய் கேட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி பொம்மை கிடைக்கவே இல்ல. இன்னைக்கு நாங்க 2 பேரும் வெளியில போகும்போது இந்த பொம்மை கிடைச்சது. சரி எப்படியோ என் தம்பிக்கு பிடிச்சது கிடைச்சிருச்சேன்னு இத வாங்கிட்டு வந்துட்டேன். எங்க அவன்? திரு என்னம்மா திரு எங்கன்னு கேட்டா பேசாம நிக்கிற? அது திரு என்ன தெரிஞ்சு போச்சு. ஏங்க சொல்லாம கொள்ளாம தம்பி எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்கு. சினிமாவுக்கு போயிருக்கானா? அவ சினிமாவுக்கு போறவனா பொண்ண பாக்க எங்கேயாவது போயிருப்பான். அடச்சே, கல்யாணத்துக்கு முன்னாடி என் தம்பி பொண்ணு பின்னாடி சுத்துறவெல்லாம் இல்ல. ஏன் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என் பின்னாடி சுத்துனீங்களா என்ன? சுத்திட்டாலும் என்னது? இல்ல தம்பி காணாம சும்மா ஏதாவது பேசணுமேங்கிறதுக்காக பேசாதீங்க. திரு எங்க இருக்க? இங்க பாரு உனக்கு பிடிச்ச பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். திரு எங்கம்மா? எங்கடி திரு? மாமாவ யாரோ வந்து கார்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. வாங்க மேடம் வாங்க. மேடம் நீங்க உங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக என்கிட்ட இப்படி எல்லாம் ஒரு பொய் சொல்ல வேணாம். மாமாவை கடத்திட்டாங்கங்கிற அளவுக்கு சீன் போடுறியா? நீ அப்பாவோட செல்லோன்னு எனக்கு தெரியும். அதுக்காக என்ன பயமுறுத்தணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பொய் சொல்லக்கூடாது. ஓகே? திரு டேய் திரு மா அவ்வளவுதான். உனக்கு திரு எங்க இருக்கான்னு தெரியாதா? சொல்லுமா, என்ன முழிச்சிட்டு இருக்க? இனியா சொன்னது உண்மைதான் அம்மா. இத பாருமா, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட விளையாடிட்டு இருக்காதீங்க. இந்த கோடீஸ்வரியா அவ்வளவு சீக்கிரமா யாரும் ஏமாத்த முடியாது. திரு கோடீஸ்வரி இல்லம்மா, இனியா சொல்றது உண்மைதான். என் பிள்ளைய திரும்ப யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. என் பிள்ளைய திரும்ப யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. உண்மையதான் சொல்றியம்மா? ஆமா கோடீஸ்வரி. நம்ம திருவ கடத்திட்டாங்களா? ஆமா கோடீஸ்வரி. இல்லம்மா நீ போய் சொல்ற. நான் நம்ப மாட்டேன். அவன் வேற எங்கேயோ போயிருக்கான். உண்மையை சொல்லு. திருவ யாரும் கடத்தல இல்ல? இல்லம்மா, அவனை கடத்திருக்காங்க. எப்படிமா? எந்த தைரியத்துல? யாரால பண்ணிருக்க முடியும்? எந்த தைரியத்துல என் தம்பி மேல எவனால கை வச்சிருக்க முடியும்? யாரது? யாரு? ஆறுமுகம். என்ன பேரு சொன்ன இப்போ? ஆறுமுகம்மா. எந்த ஆறுமுகம்? அந்த ஆறுமுகமா? ஆமாம்மா. அவனா? ஆமா, அந்த ஒத்தக்கை ஆறுமுகம் தான் கோடீஸ்வரி. என்ன பார்த்து பயந்து ஊரை விட்டு ஓடுனாரு அவனா? ஆமாம்மா. நீ போய் சொல்ற? இல்ல இல்லம்மா, அவனை நான் பார்த்தேன் கோவில்ல. கோயில்ல நான் பொங்க வைக்கும்போது நீ அவனை பார்த்த? ஆமா கோடீஸ்வரி, நான் கோவில்ல தான் அவனை பார்த்தேன். ஏன் என்கிட்ட சொல்லல? இல்லம்மா, விலங்க எதுவும் வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. ஓமா நீயும் அறிவில்ல? அறிவில்ல உனக்கு? ஐயோ ஐயோ!
வயசாச்சுன்னா புத்தி மகிருமா உனக்கு? புத்தி மகிருமா? அப்ப சொல்லாம இப்போது சொல்றியே, இப்போது சொல்றியே ஏமா? அது வந்து என்ன என்ன வந்து என்ன வந்து போய் ஐயோ இப்போ அலட்சியத்தினால என்ன பார்த்து பயந்து ஊரை விட்டு ஓடி போனவ இன்னைக்கு இன்னைக்கு என் தம்பியை கடத்திட்டு போயிருக்கான். என்ன என்ன தைரியத்துல கடத்திட்டு போனா? ஐயோ கோட்டீஸ்வரி, கோட்டீஸ்வரி. கோபப்படாத கோட்டீஸ்வரி. உன் அப்படியே பெத்தவளை கொல்றது பாவம். என்ன நல்லவளாவே இருக்க விட மாட்டியா? ஐயோ அப்பனா ஐயோ என்ன பத்தி தெரிஞ்சு அவன் என் தம்பியை தூக்கிருக்கானே. வேண்டாம். ஐயோ விடுங்க. கோட்டீஸ்வரி வேண்டாம்மா. வாய் மூடு. அறிவில்லை உனக்கு? பெத்த புள்ளைய விட்டுட்டு இப்படி நிக்கிறியே. உன் கண்ணு முன்னாடி வீட்டுக்கு வந்து தம்பியை கடத்திட்டு போயிருக்கான். எப்படி விட்ட நீ? இல்ல கோட்டீஸ்வரி, நான் தீனு தெரிஞ்சே நீ அதுல கால வைக்க துணிஞ்சிட்டடா. விட மாட்டேன் உன்னை. டேய் உன்னை நான் இதுக்கு மேலேயே விட்டு வைக்க மாட்டேன். இப்பவே என் நெருப்புல நான் உன்னை பொசுக்குறேன். வண்டி எடுங்க, வண்டியை எடுங்க. வேண்டாம் கோட்டீஸ்வரி, கோட்டீஸ்வரி, கோட்டீஸ்வரி நான் சொல்றத கேளு. வேண்டாம்மா, நான் சொல்றத கேளு. நீ அங்கெல்லாம் போக வேண்டாம்மா. கோபப்படாத கோட்டீஸ்வரி, சொல்றத கேளு. கொஞ்சம் பொறுமையா இரு. நீ அங்க போறதுனால விபரீதமா போகுது. சொன்ன கேளுமா. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இல்லேண்டி, ஏன் சொல்ல போயிட்டே இருக்க? கோடீஸ்வரி வேண்டாம். கோடீஸ்வரி சொல்றத கேளு. வா முதல்ல உள்ள போ. அவட நான் பாத்துக்கிறேன். கடவுளே, இவ்வளவு கோவமா போறானே. என் பிள்ளைங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இங்க தானே வச்சேன். மேடம், என்ன பாஸ்புக் தர்றீங்களா? நந்தினிங்கிற லக்ஷ்மி பேர்ல இருக்கிற பர்சனல் பாஸ்புக். ஹேய், என்னோட பாஸ்புக்க நீ எதுக்கு எடுத்த? குடு. ஏய், கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. அந்த பாஸ்புக் என்கிட்ட தான் இருக்கு. இதுல 15 லட்சம் ரூபாய் பணம் வேற இருக்கு. நான் தெரியாம தான் கேக்குறேன். வேலைக்கு போற என்னாலேயே 15 லட்சம் ரூபாய் சேர்த்து வைக்க முடியல. வீட்டு நிர்வாகம் பார்த்துட்டு இருக்கிற உன்னால எப்படி இவ்வளவு பணத்தை சேர்த்து வைக்க முடிஞ்சது? அது கொடுக்க போறியா இல்லையே? போ. கொடுத்துருவேன். ஆனா இத கொடுத்தா நீ நல்லவள ஆயிடுவியே. என்ன சொன்ன? படிச்சவன் மாதிரி நடந்துக்க சொன்னல. இப்போ வெற்றி அண்ணனும் அப்பாவும் வராங்க. அவங்க முன்னாடி இந்த கேள்வியை கேட்பேன். இந்த பணம் எப்படி வந்ததுன்னு பதில் சொல்லிட்டு நீ வாங்கிக்கோ. ஓகே? பாரு, மரியாதையா கொடுத்துட்டு சொல்லிட்டேன். உன் மேல தப்பு இல்லைன்னா ஏன் இப்படி பயப்படுற? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்பேன். இந்த வீட்டுல இருக்கிற பணத்தை அபகரிச்ச மாதிரி இந்த ப்ரூஃபையும் அபகரிக்காத. ஓகே? சின்ன நீ பயந்து அதை பாத்தீங்களே? நான் அடிச்சு சொல்றேனே, அவங்க தப்பு பண்ணிருக்காங்க. நான் சொல்றது உண்மைனே. நீ சொல்றது சரிதான சக்தி. 2 இட்லி சாப்பிட்டா கூட அதுக்கு பில்ல கொடுத்து நான் சம்பாதிச்ச பணத்துக்கு அவகிட்ட கணக்கு சொல்றவனா? என்கிட்ட கூட சொல்லாம அவ பேர்ல தனியா பணத்தை போட்டுக்கிட்டா இது அப்பா கிட்ட சொல்லணும்டா சக்தி. ஜபார், அப்பா கோயம்புத்தூர்ல இருந்து வந்தோடனே நீ அவர்கிட்ட சொல்லிடு.
லக்ஷ்மியை நான் சும்மா விட்டாலும் என் புருஷன் இனிமே சும்மா விட மாட்டான். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஜெயில இருந்ததா அப்பா சொன்னாரு. அது ஏன்னு உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்பயே கேட்கணும்னு நினைச்சேன். அப்ப என்னை பார்த்து நீங்க வெக்கப்பட்டு சிரிச்ச சிரிப்புல எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்போவாவது நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்க? அத்தை சொன்ன ஒத்தக்கை ஆறுமுகம் யாரு? அவன் எதுக்கு நம்ம திருவ கடத்தணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் அந்த ஆறுமுகத்துக்கு இருக்கிற பகை இந்த ஊருக்கே தெரியும். என்கிட்ட அடிப்பட்ட பாம்பு அவன். அதான் என்ன பழி வாங்குறதா நினைச்சு என் தம்பியை கடத்திட்டான். அவனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். சீக்கிரம் போங்க. இல்ல, அந்த ஆறுமுகம் யாரு? உனக்கும் அவனுக்கும் என்ன பகன்னு? இல்ல, உனக்கு விருப்பம் இருந்தா சொல்றேன். உங்களுக்கே தெரியும், எங்க அப்பா தான் இந்த தொகுதி எம்எல்ஏவா இருந்தாரு. தொடர்ந்து 3 தடவை ஜெயிச்சாரு. எதிர்பாராத விதமா ஹார்ட் அட்டாக்ல அவர் இறந்ததுனால அப்போ நடந்த இடைத்தேர்தல்ல ஊர் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன எம்எல்ஏ போஸ்டுக்கு நிக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. சின்ன வயசு அப்பா எம்எல்ஏவா இருந்தப்போ அவருக்கு கிடைச்ச மரியாதையெல்லாம் பார்த்து நானும் எம்எல்ஏ ஆயிடலான்னு உங்க அத்தா ஆசீர்வாதத்தோட நான் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்னேன். தொடர்ந்து ஊர் ஊரா வீதி வீதியா நான் பிரச்சாரம் பண்ணேன். மக்கள் ஆதரவும் எனக்கு தான் இருந்தது. அது பிடிக்காத என்னை எதிர்த்து போட்டிக்கிட்ட அந்த ஆறுமுகத்தோட அப்பா தான் பையனை விட்டு என்னை மிரட்ட பார்த்தான். வணக்கம். தொடர்ந்து 3 முறை எங்க அப்பாவை இந்த தொகுதி எம்எல்ஏவா ஆக்கியிருக்கீங்க. அவரு கடைசி வரைக்கும் நம்ம தொகுதிக்காகவே உழைச்சிருக்காரு. அவரோட ரத்தம்னா உங்களுக்காகவும் இந்த ஊருக்காகவும் உழைக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம தொகுதியில தொடர்ந்து நல்ல திட்டங்கள்லாம் நடக்கணும்னா உங்க வீட்டு பொண்ணாக்கிய எனக்கு உங்க பொன்னான வாக்குகளை அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.